நான் எந்த தவாலாம் கலந்துட்டதில்லை. என்னுடைய மருத்துவ பணியை நான் சரியாக செஞ்சிட்ருக்கேன். அதில் இஸ்லாத்தோடைய விஷயங்களை சேர்த்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. நான் ஒரு மருத்துவர், ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு அட்வொகேட் அப்படின்னு நீங்கள் எதை வேணால் என்ன நீங்கள் சொல்லலாம். ஒரு எழுத்தாளர், இது பன்முகம் உள்ள விஷயம் எல்லாமே இறைவன் கொடுத்த அன்புடைய எனக்கு. அதை என்னுடைய மாணவர்களுக்கும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் தெரிவிச்சுட்டு இங்கே நான் பேசணும் அப்படின்னு நான் கேட்கல. அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், எந்த வார்த்தை அறிமுகமும் வேண்டாம், சராசரி ஒரு மனுஷனாக ஒரு ஓரமாக இருந்து இஸ்லாத்தை பற்றி தெளிவுகளை அறிய விரும்புகிறேன். தெரிந்துக்கின்றிருக்கேன். நான் என்ன எதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னீங்கன்னா தெளிவுகளை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோடய உமா மூர்த்தம் வந்தாங்க. அதுலேருந்து இன்னும் தீனை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இஸ்லாமானவங்களுக்கு நிறைய நன்மைகளை நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு எதை செய்யலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது மறுநாள் ரஃபீக் அம்மான் இருந்தாங்க, என்னுடைய சகோதரர் கலில், அவங்களாம் என்னுடைய மாணவர்கள் தான். அவங்களாம் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இங்கே நான் வருவேன்னு எனக்கு தெரியாது, என்ன பேசணுன்றத நான் யோசிச்சுட்டு வருவேன். அப்போ நான் அங்கே கேட்கும்போது அவங்களுக்கு என்னென்னா, இஸ்லாமான மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மார்க்கத்தில் நிறைய தெளிவுகள் இருக்காங்க. மார்க்க அறிவு வைத்து கொண்டு நிறைய விஷயங்களை செய்துட்ருக்காங்க. அவர்கள் ஏன் நடைமுறை அறிவுகளை, அறிவியல் விஷயங்களை புரிஞ்சுக்கணும், கூடுதலாக மருத்துவ அறிவையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தன்னை காத்துக்கொள்வதற்கும் தன்னை சுற்றியுள்ள ஒரு விஷயத்தை அறிந்து அதோட மார்க்க அறிவை பரப்புவதற்கும் என்ன இருக்கணும், நல்லா இருக்கணும். இப்போ நம்ம நல்லா இருந்தால் தான் மற்ற விஷயங்கள் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்போ நம்ம நல்லா இருக்கிறதுக்கு நம்ம உடல்லே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நான் பேசிக்கலி ஒரு பிஃபார்ம் படித்தேன். 12th முடிச்சு பிஃபார்ம் ஒரு 4 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் எம்எஸ்சி சைக்கோதெரப்பி, சைக்கோதெரப்பி அண்ட் கவுன்சிலிங் ஒரு 2 வருஷம் படித்தேன். இந்தியாவிலே ஒரு 8 வர்மா ஆசான்கள் இருக்காங்க, சித்தா மெடிக்கல் கவுன்சிலால் அங்கீகரித்தவங்க. அது ஒரு 2.5 வருஷம் கோர்ஸ். அதில் 8 பேரை நானும் உண்டு, இந்தியாவில் நான் ஒருத்தனாக இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஓஎஸ், டிப்ளமா இன் நேச்சுரல் யோகிக் சயின்ஸு. அதுக்கப்புறம் எம்டி, அப்படி எம்பிஏ, பிஹெச்டி நியூராலஜி அப்படின்னு நிறைய ஒரு 39 வயசு ஆகுது, 27 வருஷமாக படிப்புக்கே முக்கியத்துவம் கொடுத்தாச்சு. அப்போ நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ மருந்தை பற்றி அறியக்கூடிய அறிவு இருக்கும்போது மருந்தில்லாம மருத்துவமான ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு ஒரு ஈடுபாடு வந்தது. ஏன்னா அந்த மருந்தை பற்றி தெரிஞ்சதுனால, ஒரு டேப்லெட்டை யூஸ் பண்ணாங்கன்னா, இப்போ தலைவலிக்கு நீங்கள் என்ன போகும்போது அது எல்லா சகோதரர்களும் தலைவலிக்கும் போது ஒரு கால்பாலோ இல்லை சாரிடானோ அப்படின்னு உபயோகப்படுத்துவாங்க. அவங்க லோடோஃபரோ இதை வாங்குவாங்க. அந்த ஸ்ட்ரிப்பு ஒரு மாத்திரை வாங்கும்போது அவங்களுக்கு அதில் நன்மை தெரியாது. அதை வாங்கி ஒரு ஸ்ட்ரிப்பை வாங்கி திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஹையர் டோசேஜ் ஆஃப் பேராசிட்டமால் லீட்ஸ் டு லிவர் டிசார்டர்னு போட்டிருக்கும். ஒரு தலைவலிக்காக நீங்கள் உபயோகப்படுத்த மாத்திரைகள் அதிகமாக, சாதாரண மினிமமாக இருக்கக்கூடிய மாத்திரைகள் அதிகமாக உபயோகப்படுத்தினாலே எந்த டிசார்டர் வந்துன்னு போட்டிருக்காரு, லிவர் டிசார்டர். அதே மாதிரி ஒரு ஆடு மாடுக்கு கூட தரக்கூடாதுன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு மாத்திரை தான் டைக்ளோஃபெனிக் சோடியம். அது ஓவிரான் 15 நீங்கள் போய் கைவலி, கால்வலி, தலைவலிக்காக கொடுப்பாங்க, அந்த மாத்திரை எடுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மருத்துவ மாத்திரைகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க, அதை செய்யக்கூடாது. ஏன்னா அதில் ஃபினைல் ப்ரொபனைல் அமைட் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. அது நாளடைவில் ஸ்ட்ரோக் வர வைக்கும், அதிகமான ஸ்ட்ரோக்கில் வரக்கூடிய மருந்தாக இருக்குது. அந்த மருந்துகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய விக்ஸாக்சின் 500, செட்ரிசன், நிமிசலைடுன்னு ஒரு மாத்திரைகள் எல்லாம் அந்த விஷயத்தை தடை செய்ய மருந்து. இதை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, எல்லா மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா கை கால் வலின உடனே நிமிசலைடு கொடுப்பாங்க, நைஸ் டேப்லெட்டை நிமிசலைடு. அந்த மாத்திரைகள் வந்து நாளடைவில் நமக்கு பக்கவாதத்தையும் பிபியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது. ஸோ இந்த மருந்தை பற்றி தெரிஞ்சதுனால, அதையே நான் படித்ததுனால, இந்த மருந்தில்லாத மருத்துவ சமுதாயத்தை நான் உருவாக்க முற்பட்டேன். 2001 துவங்கின ஒரு விஷயம் இன்றைக்கி 2014 அல்லாஹ்வின் கருணையினால் கிட்டத்தட்ட 1850 மாணவர்களை உருவாக்கியிருக்கேன். என்னுடைய மாணவர்களாக ஒரு 6 லட்சம் மாணவர்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். 1800க்கும் மேற்பட்ட மருத்துவ இலவச முகாம்களை நாங்கள் நடத்தியிருக்கோம். மீண்டும் தொடரணும்னு நீங்கள் துவா செஞ்சுருக்கேன். இப்போ அந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது, அந்த நான் செய்த மருத்துவ முறை எப்படி தேர்ந்தெடுத்தோம்னா, அது மருந்தில்லாத சொல்லி கொடுத்துருங்க. அது நம்மளுடைய மார்க்கத்துக்கு எப்படி சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படின்னு ஆலோசிக்கப்படும் போது, இறைவன் பல வகையான காட்சிகளை நமக்கு தருகிறான். நான் என்ன பேசணும்னு இல்லைங்க, உட்காந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பேசிட்டு இருக்கும்போது நம்ம அடுத்து நிறுத்த போகிறாங்க, நம்ம என்ன பேச போகிறோன்னு தெரியல.
அப்போ நீ ஏன் கவலைப்பட, நான் இருக்கேன்ற மாதிரி உள்ள இருக்கணும் இல்லைங்களா? அப்போ எடுத்த எனக்கு நான் உட்காந்துருக்க நேராக இருக்க ஒரு வசனமே சூழ் கொண்ட காட்சிகளை அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. நான் எது சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கணும் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வசனம் இங்கே இருக்குது. சூழ் கொண்ட இறைவன் வந்து பல வகையான காற்றுகளை தருகிறான் உங்களுக்கு. நீங்கள் எத்தனை வகையான காற்றுகள் இருக்குன்னு முதல்ல சராசரியாக பார்க்கணும். உஷ்ண காற்றுன்னு நம்ம பார்ப்போம், குளிர்ந்த காற்றுன்னு பார்ப்போம். இது தவிர்த்து நீங்கள் ஜீவ காற்றுன்னு ஒன்று இருக்குது. நம்ம சுவாசிக்கிற காற்று என்ன காற்று? நம்ம என்னதான் உயிராக இருந்தாலும் இந்த மூக்கை மூடிட்டோம்னா நம்ம என்ன ஆகிடுவோம்? வயிற்றுல சாப்பாடு எல்லாமே இருக்கட்டும், நாங்கள் மூக்கை மூடிட்டோம்னா என்ன ஆகிடுவோம்? மௌத்தாயிடும் இல்லையா? அப்போ அந்த ஜீவ காற்று, அந்த ஜீவ காற்றுல ஒரு உட்பிரிவான காற்று ஒன்று கொடுத்துருக்கான். அது வந்து சூழ் காற்று அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த தௌபா கூட்டத்துக்கு மிக அருமையான ஒரு விஷயத்த நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க. சூழ் கொண்ட காற்றுகளை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீவ காற்றுன்னு ஒரு காற்று சுவாசிக்கிறதுக்கு இருக்கு. அந்த சுவாசிக்கிறதுக்கு மட்டுமல்லாமல் அந்த ஜீவ காற்றுக்குள்ள மின்காந்த சக்தி இல்லை. அதாவது ஒரு உயிர் வாழணும்னா இந்த கிள்னுன்ற உணர்வு வந்து நமக்கு தெரிஞ்சதுன்னா, கிள்னா தெரியணுமா தெரியாதா? எல்லாருக்கும் உடம்பு ஃபுல்லாக பரவணும். அப்போ கிள்ணுன்னா நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக உணர்ச்சி வேணும். எப்போ உணர்ச்சி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பு உஷ்ணமாக இருக்கும்போது தான் உணர்ச்சி இருக்கும். இறந்த பிணங்களுக்கு தொட்டு நம்ம பார்த்தோம்னா அது என்னன்னு இருக்கும்? சில்லிட்டு இருக்கும். அப்போது உஷ்ணமான ஒரு காற்றை நமக்கு தனியாக தருகிறான், ஜீவத்துக்கு உண்டான ஒரு காற்றை தனியாக தருகிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்லுக்கு தொடர்புடைய ஒரு சூழ் காற்றையும் நமக்கு தருகிறான். அந்த சூழ் காற்றுன்றது நீங்கள் ஒரு ஃபோனுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு. இங்கேருந்து இன்னொரு இடத்துல நம்ம பேசும்போது அதுக்கு மின்காந்த அலைகள் நம்ம பேர் வச்சுருக்கோம். அப்போ அந்த மின்காந்த அலைகள் காற்று நம்ம உடம்புல கிட்டத்தட்ட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 361 புள்ளி வழிகளுக்கா எந்த காற்று ஊடுருது நம்ம உடம்புல? சூழ் காற்று. இந்த சூழ் காற்று சரியான இயக்கத்தில் நம்ம உடம்புல போகுச்சுன்னு சொன்னீங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியே வருது. உங்களை அறியாமலே ஒவ்வொரு வாட்டி நீங்கள் சுவாசிக்கும் போது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 21,600 தடவை சுவாசிக்கிறீங்க. எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு. நீங்கள் அது என்ற டைம் கூட என்ன ஆகிடும்? நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம எவ்வளோ நாளைக்கு நம்ம சுவாசிக்கிறோம்? ஒரு நாளைக்கு 21,600 முறை நம்ம சுவாசிக்கிறோம். அப்போ 21,600 முறைகளையும் நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடல் மூலயமா, நாசி மூலமாக சுவாசிக்கலாம நம்ம தோள்கள் மூலியமாக என்னப்படுது? காற்று உட்செலுத்தப்படுது. இப்போ இந்த காற்றோட தன்மை நம்ம உணர்றோம், உஷ்ணத்தோட தன்மை உணர்றோம், குளிர்ச்சியோட தன்மை எது மூலியமாக உணரணுமோ? தோள்கள். இந்த தோள்கள் மூலியமாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த சூழ் காற்று பயன்படுத்துது. இதை அறிவிக்கக்கூடிய ஒரு மருத்துவம் தான் அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர். இந்த சூழ்காற்றை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு எது பெண்களுக்கு எது ரொம்ப அழகாக அப்பவே அந்த அறிவை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி கேட்டிங்கன்னா ஆண்கள் எல்லாருமே வெள்ளியான பொருட்களை வந்து தான் அணிய வேண்டும், பெண்கள் எல்லாமே தங்கமான பொருட்களை அணியலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க. மற்ற மார்க்கங்களில் அவங்க எல்லா நகையும் மாறி மாறி அணுகுவாங்க. அதாவது இந்த மருத்துவ பிரிவில் பார்த்தீங்கன்னா யாங் என்பது வந்துட்டு ஆண் தன்மையுடையதாகும், இன் என்பது பெண் தன்மையுடையது. இன் என்பது என்ன கேட்டிங்கன்னா குளிர்ச்சியுடையவர்கள் அர்த்தம். அதனால தான் பெண்களை வந்து எதுக்கு சொல்லுவாங்க? நிலவுக்கு ஒப்பிடுவர்களாக செய்யணும். பெண் நிலவுக்கு ஒப்பிடணும், ஆண் வந்து உஷ்ணத்துக்கு தன்மையாக, சூரியனுக்கு தன்மையாக என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்க. அப்போது அதிகமான உஷ்ணமாக இருக்கக்கூடியவர்கள் எதை செய்யணும்? நம்ம நல்லா வெளியில் போயிட்டு வரோம். வெளியே போயிட்டு வந்து நம்ம என்ன சாப்பிடுவோம்? சாதாரணமா சொல்லலாம், நீங்க குளிர்ந்த தண்ணியை சாப்பிட்டு வருவோம் இல்லையா? நல்லா குளிர்ச்சியா வெளியே போயிட்டு வரோம். வெளியே வந்தோம் என்ன சாப்பிடுவோம்? அப்ப சராசரியா எல்லா மனிதருக்கும் என்ன இருக்கு? வெளியே வந்துட்டோமோ குளிர்ச்சியில இருந்து உள்ள வந்தா உஷ்ணத்தை எடுத்துக்கணும், உஷ்ணத்துல இருந்து உள்ள வந்தா குளிர்ச்சி எடுத்துக்கணும். அப்ப இது என்னன்னா உஷ்ணமும் குளிர்ச்சி நம்ம உடம்புல என்னவா இருக்கணும்? சரிபாதியா இருக்கணும். அப்போ ஒரு வெள்ளியான ஒரு பொருள் நம்ம உடம்புல இருக்கும்போது அது குளிர்ச்சி தன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். அப்போ நம்ம கொடுக்கும்போது ஆண்மகள் எல்லாமே வெள்ளி அந்த போன உபகரணங்களை உபயோகித்தா அது நடைமுறையா சரியா அது தெரியாது. ஆனால் அவருடைய அறிவுக்கான விஷயம் இஸ்லாம் ஏன் அது மறுக்கப்பட்டது? பெண்கள் வந்து குளிர்ச்சியா இருக்கக்கூடியவர்கள், அவங்க உடம்பு உஷ்ணத்தை சரிப்படுத்திக்கிறதுக்காக எதை பண்ண வச்சிருக்காங்க? பொன்னால் ஆன விஷயத்தை சரிப்படுத்த வச்சாங்க. இது ரெண்டுத்துக்கான மட்டும் இல்லாமல் நம்ம உடலை எப்படி அந்த காந்த அலைகளை வர வைக்கிறது அப்படின்னு சொன்ன பொழுது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எப்படி இதை வர வைக்கலாம்? இந்த மார்க்கத்துக்கும் இஸ்லாம் மார்க்கத்துக்கும் அக்குபஞ்சருக்கும் ஏன் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், நம்ம உது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கையிலேருந்து முழங்கை வரைக்கும் எடுக்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? காலில் இருந்து முழங்கால் வரைக்கும் எடுக்க சொல்லியிருப்பாங்க.
நாசி எல்லாத்தையும் எடுத்து தலை எல்லாமே செய்ய சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம போகக்கூடிய இடத்துல இப்போ இருக்கக்கூடிய மின்காந்த அலைகள் எப்போ நம்ம உடம்புக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கெல்லாம் இந்த அக்குபஞ்சரில் சொல்லுவாங்க, இங்கே இருந்து இது வரைக்கும் கூட தான் ஜிங்வெல் பாயிண்ட்ஸ்னு இருக்கும். என்ன பாயிண்ட்ஸு? ஜிங்வெல் பாயிண்ட்ஸ், எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ். நம்முடைய உடம்புல 12 உறுப்புகள் இருக்கு. அந்த 12 உறுப்புகள்ல 6 உறுப்புகள் கையோட நுனிகள்லையும், கையோட நுனிகள் ஆரம்பிப்பதும் முடிப்பதும் இருக்கும். காலோடைய மற்ற 6 உறுப்புகள் காலோடைய நுனியிலையும் கால முடிவுதான் இருக்கும். அப்ப 12 உறுப்புகளுக்கான எனர்ஜி வந்துட்டு எப்பவுமே நம்ம உடம்புல இருக்கணும். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற பதி அது கரெக்டா இருக்கணும்ன்றத எவ்வளவு தெளிவா புரிய வச்சுக்காங்க பாருங்க. அப்புறம் முதலெடுக்கும் போது சுத்தமாக நம்ம கை கால்கள்லாம் சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணும்போது குளிர்ந்த விஷயமா மாடும் நம்ம கை. அப்போ மின்சாரம் அப்படின்ற விஷயம் எப்பொழுது அதிகமா பாயும்னா, ஒரு பொருள் குளிர்ச்சியா இருந்ததுன்னா அப்ப வேகமா என்ன ஆகும்? கரண்ட் பாஸ் ஆகும் இல்லையா? வெறும் கையால் அழுத்தது கட்டை வச்சு தொட்டா நமக்கு கரண்ட் அடிக்காது. ஆனா ஈரத்தோட பட்டோம்னா வேகமா இருக்கும். அப்ப நம்ம ஒரு பொருளோட தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய பயான் சொல்லக்கூடிய ஓதக்கூடிய விஷயத்தினாலையும் அந்த வார்த்தைகளுடைய பலமும் பிளஸ் நம்ம கை கால், அதாவது தலையில மட்டும் பண்ணோம்னா ஸ்கேல்ப் அக்குபஞ்சர் பண்ணுவாங்க, ஃபேஸ்ல மட்டும் பண்ணோம்னா காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர், இந்த கை நுனி இந்த கை கால்குள்ள பண்ணாங்கன்னா சுஜோக் அக்குபஞ்சர், காலில் பண்ணா ரிஃப்ளெக்ஸாலஜி. இந்த 4 விதமான மருத்துவத்தையும் ஒரு இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ள சுத்தப்படுத்து செய்வதனாலே மட்டுமே, பணிதல்னால மட்டுமே அந்த எனர்ஜி ஒவ்வொரு மனுஷனுக்கும் நேரடியா மருத்துவமே செய்யாம ஒவ்வொரு நாளைக்கும் 5 வேளை அவன் செய்யும் போது, தொழுகை செய்யும் போது அவனுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான சக்தியை ஒவ்வொரு மனிதனும் படைக்கட்டும் கிடைக்கட்டும் அப்படின்ற மிக அரிய கூற்று தான் இதுல வைக்கப்பட்டிருக்குது மார்க்கத்துல. அப்போ நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா 5 வேளை தொழுகை மட்டும் செஞ்சாலே போதும். என்ன வாங்கிடலாம்? ஆரோக்கியமா. எந்த மருத்துவர்கிட்டையும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, போக தேவையில்லை. அதுலயும் எப்படி செய்ய வச்சிருக்காங்க, ஒவ்வொரு மருத்துவம் தனித்தனியா பிரிக்கப்பட்ட விஷயத்த நம்ம உடம்புல என்ன பண்ண வச்சிருக்காங்க, அதை செய்ய வச்சிருக்காங்க. ஸோ என்னுடைய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தொழுகையை மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். 1, நம்ம எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும். 2வது, மார்க்க கல்வி கூடுதலோட அறிவியல் கல்வியையும் மருத்துவ அறிவையும் கொடுத்தோம்னா நம்ம நோய் நொடி இல்லாம எல்லோரும் சந்தோஷமா நம்மளால இருக்க வைக்க முடியும். கண்டிப்பா நம்மளுடைய செயல்பாடுகளையும் விரிவாக்க முடியும். உங்களுடைய தொடர்பு என்ன? சரி.